பெரியாருக்கு இருந்தது. கலைஞருக்கு ஒரு பாதி வந்து அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்தினாரு. அவர் வந்து உள்ள வச்சுக்கல். அவருடைய ஆடிட்டர், அவருடைய டாக்டர், அவருடைய நண்பர் 100 பேர் பிராமணர். அவர் கலைஞரோட இணக்கமா நெருக்கமா இருந்தவங்க. அவங்க குடும்பத்துல பலர் சம்பந்தம் பண்ணியிருக்காங்க. நான் பர்சனல் லைஃப்குள்ள போகிறோம்ல, பலர் சம்பந்தம் பண்ணிருக்காங்க குடும்பத்துக்குள்ளேயே. அவர் பிராமணர் அரசியலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அது வந்து ரொம்ப லைட்டா எலெக்ஷன் மட்டும் யூஸ் பண்ண அதே தான் பண்றாரு. எலெக்ஷன் வருது, டக்குனு பிராமணரை பத்தி போட்டுவிடும். வேற என்ன இருக்கு? ஏதாவது லாஜிக் இருக்குது அதுல? பிராமணர்கள் வந்து என்ன தப்பானவர்களா? சுதந்திரத்துக்கு போராடினதுல எந்த சமூகத்தோட பின்தங்கி ஒரு பிராமணர் சொல்லுங்க. காங்கிரஸுக்கு கூட இருந்ததுல எந்த சமூகத்துல பின்தங்கின பிஜேபி பிராமணர்கள் சொல்லுங்க. எங்க பின்னாடி இருந்திருக்காங்க? ஏதாவது ஒரு இடத்துல எதிர இருந்திருக்காங்களா? சுதந்திரம் கொடுக்காதன்னு சொன்ன ஒரு பெரியார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொன்னவர் பாரதியார். ரெண்டு பேரும் ஒரு காலத்தவங்க. எந்த வகையில வந்து மற்ற சமூகத்தோட குறைஞ்சு போயிட்டாங்க பிராமணர்கள்? கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க.